வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான். அதாவது இந்த டிசம்பர் மாதத்துக்கான ஒரு மணி சேவிங் பிளான் பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த வருஷம் தொடங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வருஷத்தோட கடைசி மாதத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம ஒரு சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ இயர்க்காக வெயிட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த வரிசையில் இப்போது டிசம்பர் மாதம் நீங்கள் சேவ் பண்ணுறது மூலயமா இதிலேருந்து இந்த மாதம் சேமிக்கிறதுலேருந்து புது வருஷத்தில் நீங்கள் அந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நியூ இயர்க்கு உங்ககிட்ட பணம் இருக்கும். அண்ட் அடுத்தடுத்து நியூ இயர்லேருந்து இன்னும் அதிகமாக நீங்கள் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு ட்ரையல் மெத்தடாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன மெத்தடில் சேவ் பண்ண போகிறோம், எவ்வளோ சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் ஒவ்வொரு மந்தோட ஸ்டார்டிங்லையும் நம்ம மணி சேவிங் சேலஞ்சஸ் போட்டிருக்கோம். அது இல்லாமல் லாங் டேர்முக்கான மணி சேவிங் பிளான்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, அண்டு நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறப்ப அதுலேருந்து நமக்கு வட்டி வருமானமாக கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் அண்டு போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ், அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அதுக்கான கால்குலேஷன்ஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த டிசம்பர் மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் தான். அண்டு இந்த ஒரு சேவிங்ஸ் நம்ம சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கான கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ பணம் சேமிக்கணும், எத்தனை நாளில் சேமிக்கணும் அண்டு என்ன வாங்க போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி எப்படி பணம் சேமிக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சுட்டு பிளான் பண்ண முடியும். அண்டு நான் இதில் கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 500 மில்லிகிராம் கோல்டு காயின், அதாவது அரை கிராமில் கோல்டு காயின் வாங்குறதுக்கான ஒரு சேவிங்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம சேவ் பண்ண போகிறோம். நியூ இயர் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ இயர் முதல் நாள் நம்ம வந்து புது வருஷத்தில் முதல் நாள் வந்து இந்த பணத்து மூலயமா ஒரு தங்கத்தை வாங்கினோம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து அது வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு அமையும். ஸோ தொடர்ந்து நம்ம சேமிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங் மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து நமக்கு 30 days சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் சேலஞ்ச் அப்படிங்கிறதுனால டெய்லியுமே நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். அண்டு டெய்லி எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கோல்டு காயின் நம்ம இதில் சேவ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ கோல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம நகையாக வாங்குறத விட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப காயினாக வாங்கினா நமக்கு அதில் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ லாங் டேர்முக்கு நம்ம காயின் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதும் ஈஸி. ஒரு பாக்ஸ்லேயே நம்ம வந்து காயின் எவ்வளோ காயினாலும் நம்ம வந்து போட்டு வைக்க முடியும். ஸ்பேஸும் அடைக்காது. அண்டு நமக்கு வேஸ்டேஜுக்காக எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்க வேண்டியதில்லை. அண்ட் ஃப்யூச்சரில் நம்ம அன்னைக்கு ரேட்டுக்கே நம்ம வந்து விற்று பணமும் ஆக்க முடியும். ஸோ கோல்டு காயின் வந்து நம்ம 22 கேரட்டில் நம்ம வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அன்னைக்கு ரேட்டுக்கே நமக்கு வந்து பணம் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் கோல்டு காயின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கோல்டு காயின் சேமிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் சேமிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கோல்டோட ரேட் என்ன அப்படின்னு தெரியணும். அண்ட் கோல்டு ரேட் மட்டும் இல்லாமல் கோல்டு ரேட்கான வேஸ்டேஜ் என்ன, ஜிஎஸ்டி என்ன, இதெல்லாம் சேர்த்து நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்ற பணம் நம்ம அரைவ் பண்ணால் தான் அதிலேருந்து நம்ம வந்து எப்படி சேமிக்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அரைவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கோல்டோட ரேட் என்னன்னு பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 2 டிசம்பர் 2024. ஸோ இன்றைக்கி ஒரு கிராமுக்கான ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 7090 ரூபா. ஸோ இது வந்து வெறும் தங்கத்துக்கான விலை மட்டும்தான். இது கூட நமக்கு வேஸ்டேஜ் வரும் அண்டு ஜிஎஸ்டி வரும். அதாவது வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகளில் 1%, ஒரு சில கடைகளில் 2% இருக்குது. அண்டு நியூ இயர் அப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு சில இடத்துல ஆஃபர் போடலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு காயின். ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் ஆவரேஜாக நமக்கு வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி வரும். ஜிஎஸ்டி வந்து 3% வந்து ஃபிக்ஸடாக வரும். ஸோ இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு
1 கிராம் வாங்குறதுக்கு ரூ. 7,500 தேவைப்படும். இந்த ரூ. 7,500 வந்து 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு. நம்ம வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிராம் 500 மில்லிகிராம்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1/2 கிராம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற பணம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ரூ. 3,750. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா 1/2 கிராம் தங்கம் நம்மளால் வாங்க முடியும். அண்ட் இதில் வந்து இந்த ரூ. 3,750 நம்ம ஒரு மாதத்தில் சேமிக்கணும். ஸோ அப்போ நம்ம எப்படி அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டிசம்பர், அதாவது இன்றைக்கி வந்து டேட் வந்து 2ஆம் தேதி. ஸோ 2ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு 30 நாள் இருக்குது. ஓவராலாக டிசம்பரில் 31 நாள் இருக்குது. பட் நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 30 நாள் இருக்குது. அண்ட் 30 நாள்ன்றப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் நம்ம வந்து 30 டேஸ் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இதே நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா கூட அடுத்தடுத்த மாதத்தில் நீங்கள் 30 நாள் சேவ் பண்ணலாம். ஸோ 30 நாள் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். அண்டு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 30 நாளில் ரூ. 3,750 நம்ம சேவ் பண்ணால் 1/2 கிராம் கோல்டு வாங்கலாம். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் நமக்கு தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த 3,750 டிவைட் பை 13 போட்டோன்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேமிக்கணுன்ற அமௌண்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 125. ஸோ இன்னிலேருந்து டிசம்பர் 2லேருந்து ஒவ்வொரு நாளும் ரூ. 125 நீங்கள் எடுத்து வச்சுட்டே வரணும் டிசம்பர் 31 வரைக்கும். இந்த மாதிரி நம்ம சேமிச்சோன்னா ரூ. 3,750 நம்மளால் 30 நாளில் சேமிக்க முடியும். அண்ட் இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம 1/2 கிராம் வந்து கோல்டு காயின் வந்து நம்ம வாங்க முடியும். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது வருஷத்தில் முதல் நாள் வந்து நம்ம இந்த தங்கத்தை வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு திரும்ப அதிகமான தங்கத்தை வந்து நம்மளால் சேமிக்க முடியும். நம்ம எப்போ எந்த ஒரு ரெசல்யூஷன் எடுத்தாலுமே வந்து நியூ இயர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நியூ இயர்க்கே நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்து நமக்கு வாங்கணும். இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குயிக்காக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம சேவ் பண்ணி ஒரு பொருள் வாங்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக திரும்ப இன்னும் அதிகமாக சேமிக்கணுன்ற எண்ணம் நமக்குள்ளே வரும். இது மூலயமா நம்ம செலவுகளையும் குறைப்போம், சேமிப்பையும் அதிகப்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து சேமிக்கலாம். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் சேமிக்கலாம். சேமிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோல்டோட ரேட் எவ்வளோ அப்படின்றத பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணணும். நான் வந்து இந்த மாதம் இப்போ இருக்க கோல்டு ரேட்டை வச்சு நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அடுத்த மாதத்தில் கோல்டு ரேட் எப்படி ஏறுது என்னன்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை சேவ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களால் 1/2 கிராம் கோல்டு வந்து வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 6 கிராம் தங்கம், அதாவது ஒரு மாதத்துக்கு நம்ம 1/2 கிராம் வாங்குகிறோன்னு பிளான் பண்ணாலே 12 மாதங்கிறப்ப நம்மளால் 6 கிராம் கோல்டு காயின் வந்து ஈஸியாக வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம தங்கத்தை வந்து சேமிச்சுட்டே வரலாம். குறிப்பாக காயினாக வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நகைச்சீட்டு போட்டு நகை வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப, அதாவது நகையாக வாங்கினீங்கன்னா நகைச்சீட்டு போட்டால் தான் நமக்கு பெஸ்ட்டு, நமக்கு அதில் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்க முடியும். ஸோ நகைச்சீட்டு போட்டாலுமே வந்து நம்மளால் பல்காக அமௌண்ட்டு வந்து போட்டு பெரிய நகையாக எடுக்க முடியாதுன்றவங்க இந்த மாதிரி காயினை நீங்கள் சேர்த்துட்டே வரலாம். சேர்த்துட்டே வந்துட்டு கடைசியாக நீங்கள் நகை வாங்குறப்போ ஒரு வருஷம் அந்த 11 மாதம் நகைச்சீட்டு போட்டு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஆகிற நகைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காயினை நீங்கள் கொடுத்து கூட பெரிய நகையாக எடுக்கலாம். ஸோ காயின் வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு மல்டி பர்பஸ்ஸு எந்த இதுக்கு வேணால் நம்ம பணமாக வேணாலும் மாற்றிக்கலாம், இல்லை இந்த காயினை கொடுத்து புது நகையாகவும் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை வந்து ஒரு பார்ட், அதாவது உங்களோட சேவிங்ஸில் ஒரு பார்ட் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த சேலஞ்ச் வந்து நிச்சயமாக உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி நியூ இயர் அன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு நகை வாங்குறதுக்கு, அதாவது ஒரு 1/2 கிராமில் நீங்கள் வந்து கோல்டு காயின் வாங்கினாலும் சரி, இல்லை ஏதாவது சின்னதாக ஒரு நகை வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் வளரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.